Hi everyone, 12th standard maths 2 mark 3 mark 5 mark important exercise and முடிக்கிற கஷ்டமாக இருக்குது, நிறையா சம்ஸ் இருக்குது, போட முடியல. இருந்தாலும் நான் ஒரு 85 ப்ளஸ்ஸாவது எடுக்கணும், நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். கட் ஆஃப்க்கு கடைசிக்கு ஒரு 85 ப்ளஸ்ஸாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சா எந்தெந்த எக்ஸசைஸ் பார்க்கணும், ஒரு எந்தெந்த சாப்டர் முக்கியமாக பார்க்கணும், 2 மார்க் 3 மார்க்கில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், 5 மார்க்ஸ் எந்த எக்ஸசைஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த எக்ஸசைஸ் நல்லா போடணும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டுக்கே இம்பார்ட்டன்ட் இது, சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம், நான் சொல்கிற எக்ஸசைஸில் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு 1.1 1.2 1.3 இதில் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன், இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க், சரிங்களா? 2 மார்க் 3 மார்க் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், சரியா? அந்த 1.1 எடுத்து 2 மார்க்கில் என்ன கொடுத்துருக்கேன், 3 மார்க்கில் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்க்கணும், சரிங்களா? எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை. அந்த மாடல் மட்டும் பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம் போட்டுட்டு எக்ஸாம்பிள்ஸும் கண்ணில் பாரு, அந்த மாதிரி பாரு. ஸோ இப்போ சாப்டர் 1 1.1 1.2 1.3 1.4 சத்தியமாக சொல்கிறேன், இருக்கிறதுல ஈஸியான சாப்டர். ரேங்க்கு, மைனர் மெத்தடு, கிராமர் ரூலில் சம் வந்துடும், இல்லைனா ஃபஸ்ட் எக்ஸசைஸில் அட்ஜாயின்ட் பிடிக்கிறது ஏதோ ஒன்று வந்துடும். 1.6 நோ சொல்யூஷன் சம்மு. ஸோ இதுதான் சாப்டர் 2ல் 2.1லேருந்து 2.6 படிங்க, சரிங்களா? 2.7 8 டைம் இருந்தால் பாருங்கள். சாப்டர் 3ல் 3.1 3.2 3.6 ஃபுல்லாக படி. 3.3 3.5 நான் கொடுத்தது படி. சாப்டர் 4ல் இந்த 4 எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸி, ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சாப்டர் 8 8.1 8.2ல் கட்டாயம் ஒரு சம் வரும். ஆனால் 8.4ல் ஒரு 3 கணக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். 8.5லேயும் ஒரு 4 கணக்கு தான் இருக்குது. 8.7ல் ஃபஸ்ட்டு சம். ஸோ 8 சாப்டர் சீக்கிரம் முடிச்சிடலாம். 12th சாப்டரில் 12.1 12.2 ட்ரூத் டேபிள் மட்டும். 12.1ல் 2 மார்க் 3 மார்க்கு சொல்லிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 8 சம். அதை விட்டால் எக்ஸாம்பிளில் ஒரு 4 சம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் தீரமோட. சாப்டர் 11ல் 11.1 ஈஸி, 4 சம் 5 சம் தான். 11.2ல் 14 6 7 சார் 14 கிடையாது 4 6 7. 11.3ல் ஃபைண்டிங் கே கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. 11.3ல் 11.4ல் 2 3 4 11.4ல் 11.5ல் 1 2 4 எல்லாமே 2 மார்க் 3 மார்க் இதில் கம்மியாக தான் இருக்குது 11th சாப்டரில். ஸோ தயவுசெய்து அது பாருங்கள். எக்ஸாம்பிளில் 2 சம். ஸோ 10th சாப்டரில் 10.1 ஆர்டர் டிகிரி 1 மார்க் மாதிரி இருக்கும். 10.2ல் 3 சம். 10.3ல் வந்து மொத்தமாக 8 சம் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸி. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறது கண்டிப்பாக கேட்பாங்க. 10.4 ஈஸி, ப்ரூஃபு இது தெரிஞ்ச ஈஸி. 10.5ல் வேரியபிள்ஸ் அப்புறம் 4 சம் தான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சாப்டர் 6.1ல் ஒர்க் டன் கண்டிப்பாக பார்க்கணும். 6.2ல் கோப்ளானார் பேரலோபேட் சம்மந்தப்பட்ட எல்லா சம்மும், அந்த 10 சம்மும் எக்ஸாம்பிளோட பார்க்கணும். 6.3ல் எல்லா சம்மும் பார்க்கணும். எக்ஸசைஸ் மட்டும் தான் பார்க்கணுமான்னு கேட்காதீங்கண்ணா, எக்ஸசைஸ் போட்டால் எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்க்கணும். 6.4ல் லைன்ஸ்லேயே எல்லா சம்மும் பார்க்கணும். ஆங்கிள் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.9லேயே ஆங்கிள் பிட்வீன் சம், கோணம் காண்க, தளத்தின் கோணம், தளம் மற்றும் கோடுகளின் கோணம், இந்த சம்மந்தப்பட்ட சம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆங்கிள் பிட்வீன் லைன், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ். சாப்டர் 7ல் 7.1 ஈஸி. 7.2ல் இருக்கிறதே 5 சம், ஃபஸ்ட் 5 சம். 7.3ல் ரோல்ஸு லக்ராஞ்சியில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 7.4ல் மெக்லாரன் சீரிஸ். 7.5ல் எலாபிட்டால் ரூல் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 7 கணக்கு அதை ஒழுக்கமாக பார்த்துட்டு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். 7.6ல் அட்லீஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மாவது பாருங்கள். சாப்டர் 9ல் 9.26 27 28 29 30 இந்த 5 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தே ஆகும். சரி, 5 மார்க்கு. 5 மார்க்ஸில் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட், கிராமர் ரூல், லாம்டா மியூ கே, கெமிஸ்ட்ரி பேலன்ஸ் சம், இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் நான் கொடுத்தது பார்த்து தான். சாப்டர் 2ல் எல்லா 5 மார்க்கும் பார்க்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல் 3.3 3.4 3.5ல் என்னெல்லாம் நான் 5 மார்க் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் பார்க்கணும். சாப்டர் 4ல் 4.5ல் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை பார்க்கணும். அப்போ வேறு எதை பார்க்க வேணும்னா ரொம்ப வீக்காக இருக்கவும் பார்க்க வேணும், முடியலன்னா பார்க்க வேணும். இதையாவது பாருங்கள். 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன், 5.2ல் பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா, 5.5 எல்லாமே பார்க்கணும் நான் கொடுத்தது. சாப்டர் 6ல் 6.1 தீரம் 5 தீரம் இருக்குது. 4 காஸ் ஆல்ஃபா 2 காஸ் ஆல்ஃபா 2 சைன் ஆல்ஃபா ஆட்டிடியூடு. 6.3ல் சத்தியமாக சொல்கிறேன், அந்த 4வது சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் சம் இம்பார்ட்டன்ட். அண்டு 6.7ல் பிளேன் ஈக்குவேஷன் ஏதோ ஒன்று வந்துடும். 7th சாப்டரில் 7.1 7.2 7.8ல் நான் என்ன கொடுத்துருக்கணும் அது போடுங்க. சாப்டர் 8ல் 8.7 ஊழியர் தீரம் தெரிஞ்சுக்கோங்க. சாப்டர் 9 9.8 நம்ம கிளாஸே போட்டிருக்கோம். 9.8 போடாமல் இருக்க முடியாதுப்பா, அதில் கேட்குறாங்க. சாப்டர் 10ல் 10.8 எல்லோரும் போட்டுருவீங்க. 10.5ல் நான் சொன்ன சம் தெரியலையா கற்றுக்க. 10.5 இன்றைக்கே நீ கற்றுக்கிட்டாலும் கூட நீ போடலாம், அந்த மாதிரி ஈஸி. 10.7 தான் கஷ்டமாக இருக்கும். அதில் நான் வர வீடியோவில் நாளைக்கோ இல்லை இன்றைக்கோ வந்து நான் 10.7ல் கம்மி பண்ணி தரேன். நான் சொல்கிற சம் ஒரு 7 சம் 6 சம் இருக்குது, அது மட்டும் போட்டால் போதும். இதில் தான் 5 மார்க் வரும்.
சாப்டர் 11ல் கே சம்ஸ் 11.2ல் அந்த டப்பா 6 7 எக்ஸாம்பிள் லாஸ்ட் எக்ஸாம்பிள் 11.4ல் ஆல் எக்ஸாம்பிள் அண்ட் 7th சம் 11.5ல் 578 எக்ஸாம்பிளில் லாஸ்ட் 2 சாப்டர் 12ல் 12.1ல் இதுதான் சம்மு லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள் மாடுலோ 11 மாடுலோ 5 12.2ல் ட்ரூத் டேபிளில் எல்லாமே பாருங்கள். ஸோ இதில் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மாடுலோ 11 அந்த மாடுலோ 5 மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே 7 கிட்ட எழுதிடலாங்க. ஏதாவது கஷ்டமாக கேட்டால் 6 கூட எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்கில் இப்போ நான் சொன்ன பிளானில் நீங்கள் போனீங்கன்னா 7மே எழுதலாம், கம்பல்சரி தவிர 6மே எழுதலாம். ஸோ அதனால் அட்லீஸ்ட் இதையாவது கடைசியில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே கம்மியாக மாட்டிக்குவீங்க. சரியா? இதையாவது நீங்கள் வந்து கடைசிக்கு இந்த சாப்டர்ஸ்லுக்கு எக்ஸசைஸ் போட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 85+ அடிக்க முடியும். 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் படிங்க. புக்கின் கிரியேட்டிவ் கம் புக் நாளைக்கு நான் போடுறேன், அது வச்சு நீங்கள் படிச்சுக்கணும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.